பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த வாய்ப்பினை பல ஆண்டுகளாக காப்ரியேல் முதலாவது என்னோடு பேசும்போது இந்த ஊழியத்தை குறித்து பேசும்போது காப்ரியேலா இப்படி என்னை அழைக்கிறார் என்று நான் நினைத்தது உண்டு. ஏனென்றால் எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு தம்பி இருக்காப்புல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு காலையில் டிவோஷனுக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்து நிற்பான். சரி, கர்த்தர் ஒரு நாள் அவனை மாற்றுவார் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் இப்போது பைபிளை திறந்து பிடிக்கிற அளவுக்கும் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லும்போது வாசிக்கிறதுக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கார். ஏண்டான்னா ஒரு மகனை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய மத்தியிலே இருக்கும் வேலூர் பேராயத்தின் பேராயர் அவர்கள் இன்றைக்கு ஹாஸ்டலில் நாங்கள்லாம் ஒன்றா படிக்கும்போது எல்லா ரவுடிஸானும் தான் அவர் தான் பண்ணுவார். ஆனால் ராஜா வெல்லிங்டன், நம்ம கொர்னேலியஸ் ஐயருடைய தம்பி, இவங்க தான் அந்த ப்ரேயர் குரூப்பில் இருப்பாங்க, ப்ரேயர் நடத்துறது வல்லமையாக செயல்படுறது. இவர் ஒரு நாள் இந்த வேலையை செய்தே கிடையாது. அட்டகாசம் அங்கங்கே கலடா பெண்ணாச்சின் அப்படி தான் இருந்தார். ஆனால் ஏன் இவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை? பால் வழி நடத்துகிறார், ராஜா வெல்லிங்டன் ப்ரேயர் நடத்துகிறார், வழி நடத்துகிறார். ஆனாலும் ஒரு பிள்ளைகளை கூட மகிழும் பாட்டில் இருக்கும், சின்ன சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போனாலும் விட மாட்டார். அதுபோல் காப்ரியேலை கர்த்தர் அற்புதமாய் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில் நான் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. அழகாக அவரை கர்த்தர் இதற்கு பயன்படுத்துகிறார். பலருக்கு ஜெபிப்பதற்காக இந்த ஸ்தலத்தை வைத்து பயன்படுத்துவது சாதாரணமல்ல. ஏனென்றால் யாத்திராக 20 அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறார் இல்லையா, என்னை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே அதனால தான் அவர் இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு பண நெருக்கடி இருக்கலாம், ஆனாலும் சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரெக்டாமா? கரெக்டானே? ஏண்டான்னா அருமையான மனைவியை அவர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதுதான் சமாதானம். அவங்க அப்பா ரொம்ப அன்பானவர், அம்மாவை ரொம்ப அன்பானவங்க, 2 பேருமே ரொம்ப அன்பானவங்க. நான் அவர் அவ்வளோ பெரிய வயசு அப்படி கிராஸ் பண்ணும்போது கையெடுத்துருவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த நாளில் வந்திருப்பது, இங்கே வந்திருப்பது யார்? ஆண்டவர் தான் வந்திருக்கார், மனிதர் அல்ல. இப்போ வந்திருக்கிறது மனிதர் அல்ல, ஆண்டவர் இந்த ஸ்தலத்திற்குள்ளே வந்திருக்கிறார். இன்னும் காப்ரியேலை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த ஊழியம் வல்லமையாய் பயன்பட வேண்டும், நிரம்பி வழியும், அற்புதங்கள் நடக்கும். இன்னும் ஆவிக்குள் நல்லா ஜெபிக்கணும். இங்கே நாம் ஜெப குறிப்புக்கு நம் சத்தியத்திற்குள் போவதற்கு சில குறிப்புகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஜெபித்தீங்க, அழகாக ஒவ்வொருக்காக ஜெபித்தீங்க. ஆனால் அடுத்த முறை அதை என்ன செய்ய வேண்டும் என்றதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உண்மையை சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உண்மையான சம்பவம். என் மகன் MBBS செகண்ட் இயர் படிச்சுன்னு இருக்கிறான், 3rd இயர் போயிட்டான், 3வது ஆண்டு போயிட்டான். அப்போது பல நண்பர்கள், ஏன்னா டாக்டருக்கு படித்தாவே பல நண்பர்கள் பல விதமான சூழ்நிலையில் உருவாவாங்க. ஏன்னா சத்துரு அப்படி தானே கொண்டு போவான், என்ன தான் வல்லமையாக இருந்தாலும் சத்துரு அப்படி கொண்டு போவான். அப்போது அவனுக்காக நான் போய் ஜெபிக்கிறேன். என்னுடைய மகன் 3rd இயர் MBBS. அப்போது செகண்ட் இயரில் ஓகே, 3rd இயரில் வரும்போது சில மாறுதலான வழிகள் சேஞ்ச் ஆச்சு. அப்போது சீனியர் மோஸ்ட்டு மகன், என் மேலே எல்லாருக்கும் அன்பு இல்லையா, அங்கே டாக்டர்ஸ் படிக்கவங்களுக்கு. அப்போது டாக்டர் பீட்டர் பிரசாத் என்னோடு பேசினார், சீஃப் டாக்டர் அவர். சார், உங்கள் சன்னை ஒரு இடத்துல பார்த்தேன், அந்த பசங்க சரி கிடையாது, அவங்களோட உங்கள் பையனை பார்த்தேன். ஓகே, சரி. அதன் பிறகு நான் சொல்லி பார்த்தேன், அப்படிலாம் இல்லை டேடி, தப்பாக சொல்லிக்கிறாங்க உங்களுக்குன்னா. ஓகே,
சரி, நான் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்னோட கர்த்தர் என்ன பேசினார், ஒருவேளை என்ன அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிடான்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. அவர் சொல்லிய வசனம் 1 பேதுரு 5 சொல்லிக்கிறார் இல்லையா, ஆகவே யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவங்களுக்கு தான் கிருபை அளிப்பேன். அப்போ என்கிட்ட என்ன பேசுகிறாரு, மகன் இனிமேல் உன் பையனுக்காக என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாதன்ட்டார். திட்டமாக சொன்னார், மகனுக்காக என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண, அவனை தன்னை தாழ்த்தி என்கிட்ட வர சொல், என்கிட்ட கேட்க சொல், நான் தரேன். அதைத்தானே ஏசாயா 55:3 சொல்கிறார் இல்லையா, உங்கள் செவியை சாய்த்தி என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா. அப்போது நாம் ஜெபிப்பது நல்லது, ஒரு சைடு சப்போர்ட்டு தான், ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒருவருக்காக ஜெபம் பண்ணுறதுன்ற சைடு சப்போர்ட்டு தான். ஆனால் அந்த மரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஸ்ட்ரென்த்து, அதுக்கு அது தன்னை ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஆகவே இதை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஐயா தயவு செய்து லூக்கா 18 படிங்க. லூக்கா 18 அழகாக சொல்லிக்கிறார் இல்லையா, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போது ஒரு நியாயாதிபதி ஒரு விதவைக்கு நியாயம் செய்யும்போது, அப்போ அந்த நியாயாதிபதி ஒரு முரடை. அந்த விதவை போய் கேட்கும்போது முதல் நாள் போனால் என்ன சொல்லுவான், போமா தூர அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் போகும்போது அதே தான் சொல்லுவான். இப்படியே தொடர்ந்து போக 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 அவன் மனசு இறங்கி போகுது. அப்போ தான் சொல்கிறாரு, ஒரு விதவைக்கு நியாயாதிபதி நியாயம் செய்யும்போது இரவு பகல் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் செய்யாமல் இருப்பேனோ. என்ன அழகாக சொல்கிறேன், நான் செய்யாமல் இருப்பேனோ. ஆகவே யாரெல்லாம் ஜப குறிப்புக்கு சொன்னாங்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போகும்போது அப்போஸ்தலர் 12 படிச்சோம்னா சொல்லுவார், பேதுருவை சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையாருடைய ஜபம் அல்ல, அந்த விசுவாசத்தின் ஜபம், அந்த விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். ஆகவே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு பேரையர் எக்ஸிக்யூட்டிவ் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஜபம் இருந்தால் ஏன் எக்ஸிக்யூட் நடக்காது? நடக்கும். பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சிறைச்சாலையிலிருந்து வெளி கொண்டு வந்த பேதுருவை கர்த்தர் கொண்டாந்தார். அப்போ எதை வச்சு கொண்டாந்தார்? ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் கதறாங்க, பேதுரு வேணும்னு கதறாங்க, ஆகவே நான் கொண்டு வந்தேன். இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவில் என் பிள்ளைங்கள்லாம் பசி பட்னியாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி பட்னியை நிறைவாக்கணும்பா, இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவில் எதிர்த்து நிற்கிற அனைவருடைய வாயும் அடக்கி போடுன்னு சொன்னால் ஏன் செய்ய மாட்டார் கர்த்தர்? நிச்சயமாக செய்வார். ஜபம் அல்ல, பேராயத்தில் ஜபம் இல்லை, வார்த்தை சுத்தம் அல்ல, இருதயத்தின் நினைவுகள் சுத்தம் இல்லை. ஆகவே அங்கு அற்புதம் நடக்கல. ஆகவே ஜபம் என்பது நம்ம ஒரு சைடு தான். இப்போ காபிரியல் நடத்துறது, இப்போ வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணதெல்லாம் ஒரு சைடு சப்போர்ட் தான். யாரெல்லாம் ஜப குறிப்புன்னு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தயவுசெய்து இன்றைக்கு போய் சொல்லுங்கள். அந்த குடும்ப தலைவர் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதோ அந்த குடும்ப தலைவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் நிச்சயமாக அற்புதம் நடக்காது. தைரியமாக சொல்லுங்கள். நான் எல்லா இடத்துலையும் அதான் சொல்லுவேன். சின்ன சின்ன ரகசியங்களை ஏசப்பா வந்ததே அவங்கவுங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அதைத்தான் நானும் செய்து கொண்டு வருகிறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வேன். ஆகவே ஜெபம் என்பது 3 காரியங்கள். ஃபஸ்ட்டு லூக்கா 22:41 படிங்க. லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. யார் முழங்கால் படியிட்டது?
இயேசு கிறிஸ்து முழங்கால் அவர் ஏன் போட வேண்டும்? அவர் எதற்காக முழங்கால் போடணும்? அற்புதம் செய்யும் தகப்பன் ஏன் முழங்கால் போட்டார்னா, நான் உங்களுக்கு வைத்து போன தாழ்மையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நான் வைத்து போன தாழ்மை நான் பிதாவோடு எனக்கு வரும் பாடுகளை நான் எளிமையாக தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு போதிய ஸ்ட்ரென்த்து வேண்டுமென்றால் நான் தன்னை தாழ்த்தி முழங்கால் ஆகவே நீங்களும் உங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முழங்கால் போடணும். த செகண்ட் பாயிண்ட் இல்லை யோவான் 17:1. எதுக்காக வானத்துக்கு ஏறெடுத்தார்? இயேசு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார். நம்ம அழகாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாம் யாவரும் அனைவரும் நம் தலைகளை தாழ்த்தி, தலைகளை யார் தாழ்த்துறாங்கன்னா, சிலைகளை பார்க்கிறவங்க தான் தலைகளை தாழ்த்துவார்கள். சிலைகளை பார்க்கிறவர்கள் தலைகளை தாழ்த்துவார். இப்போ நம்ம யாரை பார்க்கணும்? அப்போ அவர் ஏன் இயேசு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார்? அப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு பதில் கிடைக்கும்? நிறைய பேர் சொல்லலாம், ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரி 2 வேளை ஜெபம் பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குதே. முகத்தை பார்க்காத கேட்டால் எப்படி நடக்கும்? அவர் முகத்தை பார்த்தா தானே. நீ பாட்டு தலை குண்டியனு அவர் என்ன கேட்பார்? ஐயா காப்ரியேல் நீங்கள் என்னவோ ப்ரேயர் நடத்துகிறாரு அப்படி இப்படின்றாரு, உங்கள் முகத்தையே பார்க்க மாட்டேனே அப்படின்னு சாத்தான் போய் என்ன பண்ணுவான்? உங்கள் முகத்தை பார்க்க மாட்டான், என் மூஞ்சி தானே பார்த்துன்னுக்கிறான். இதுதான் ரகசியம். நாம் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில ரகசியங்கள், அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உண்மை ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை ரகசியம், வேதத்தில் இருக்கும் உண்மை ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முழங்கால் படியிட வேண்டும். ஏன்னா தானியேல் போட்டார், தாவீது போட்டார், பேதுரு போட்டார், சேவான் போட்டார், யாக்கோபு போட்டார், எல்லாருமே முழங்கால் போட்டாங்க. எல்லாரும் சதா மனிதர்கள். ஏப்பா எசப்பா முழங்கால் போட வேண்டும். ஆகவே முதல்ல முழங்கால் போடணும். 2வது அப்பா முகத்தை பார்க்கணும். செகண்டு அவர் முகத்தை பார்க்கணும். 3வதாக யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து வருதுன்றார். ஆகவே நன்மை என்னவென்றால், என் மகன் மோசஸ் தானே, என் மகன் மோசஸருடைய உடல் சரீரம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியனை படைத்தார். நன்மை. சூரியனை படைத்தார், நன்மை. ஆனால் சூரியனை படைத்தார், அதை வணங்க சொல்லவே இல்லை. அப்படி வணங்கினால் என்ன நடக்குமா? சூரியனை வணங்கினால் என்ன நடக்குமா? 3ஆம் 4ஆவது தலைமுறை விசாரிப்பு. யாத்திராக 20 சொல்கிறார் இல்லையா, 3ஆம் 4ஆவது தலைமுறை விசாரிப்பு. ஆகவே நமக்கு சூரியனை படைத்தார், நன்மை. நல்ல காற்றை கொடுத்தார், சுத்தமான காற்று. பூமியில் வந்தவுடனே என்ன ஆகிப்போகுது? அது அசுத்தமாகிப்போகுது. ஆகவே மேலிருந்து நன்மையான காற்றை கொடுக்கிறார், நல்ல தண்ணீரை கொடுக்கிறார். மேலேருந்து வரும்போது அப்படியே தூய்மை, அந்த பனிக்கட்டி விழும்போது அப்படியே வெள்ளையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தூய்மையாக இருக்குது. ஆகவே கீழே வந்தோடனே அது என்ன ஆகிடுது? கரேல்னு கருப்பாய்ப்போம். ஆகவே இந்த 3 காரியங்களை, ஜெபம் என்பது 3 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்தீங்களோ அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்கள். அந்த குடும்ப தலைவர், இந்த குடும்ப தலைவர் முழங்கால் படியிடாமல், தன்னை முழுதாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ நாள் தான் நம்ம கூடி இங்கே ஜெபம் பண்ணியிருந்தா கூட நடக்காது. நம்ம ஒரு சைடு சப்போர்ட், ஒரு கிளையை நிற்க வச்சு அதுக்கு ஒரு சைடு கிளையை கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். அந்த கிளை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு, மத்தேயு 18:19 சொல்கிறார் இல்லையா, இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பிதா தருவார். ஓகேவா? அதே போல் யோவான் 15:7 கூட சொல்வார், நீங்கள் இன்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா தருவார். 2 பேரும் ஒன்றுபட வேண்டும். பிதாவும் குமாரனும் ஒன்றுபட்டதுனால தான் அற்புதம் நடந்தது. இருவரும் ஒன்றுபடலைன்னா ஒன்றுமே நடக்கும்.
ஆகவே அந்த ஜெப குறிப்பு உள்ளவர்களுக்கு தயவு செய்து இதை நீங்கள் பதிவுபடுத்துங்கள். ஐயா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், தயவு செய்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை முழங்கால் போடுங்க ஐயா, ஒருமனப்படுங்க. சரி, நாங்கள் ஒருமனப்பட்டால் கூட எங்களுக்கு நடக்கலையா? அப்படி என்றால் தயவு செய்து நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கய்யா, 5 வசனம் வரலாம் வாசிங்கய்யான்னு சொல்லுங்கள். இதான் ரகசியம். ஏன்னா சிலர் ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது பயனுள்ள வார்த்தைகள். நான் அங்கேருந்து நினச்சி வந்ததில் வேற இங்கே வந்த உடனே நீங்கள் சொல்லும்போது இது கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஆக ஏசப்பா பதில் தான் சொன்னார். அவர் எங்கேயும் போய் பணத்துக்காக பிரசங்கம் பண்ணல. ஆகவே நாங்களும் பண்ணி தான் பார்க்குறோம். அவர் சொன்னார், நாங்களும் பண்ணுறோம், 3 மாதம் பண்ணுங்க நடக்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்ததுண்டானால் எல்லாவித கபடு, பொறாமை, வஞ்சகம், புறங்கூறுதல், பொறாமை, பிறர் பொருளை அபகரிக்கிறது, ஆத்துமாவை கொல்றது, இருக்கிறதுலேயே கொடிய பாவம் எதிரானால் ஆத்துமாவை கொல்லுவது. ஆத்துமாவை கொல்றது எல்லாத்தோட கொடிய பாவம். கரெக்டுங்களா? ஏன்டா பாவம் சொல்லுங்க? இந்த சரீரம் யாருடையது? மோசஸ் ஊழியம் தப்பாக செய்யக்கூடாது. இந்த சரீரம் சாத்தானுடையது. இந்த சரீரம் யாருது? சாத்தானுடையது. ஏன்னா இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுது. மண்ணுக்குரியவன் சாத்தான். ஆகவே சாத்தான், இந்த சரீரம் சாத்தான். இதற்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் அவரது. அதைத்தான் ஏசாயா 66 சொல்லுகிறாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் என கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நாங்கள் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆகவே கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தது உண்டானால் எல்லாவித துர்குணத்தையும், பொறாமைகளையும், வஞ்சங்களையும், புறம் கூறுதலையும், பொய் பேசுகிறதையும், கபடு, பிறர் பொருளை அபகரிக்கிறது, இப்படி நிறைய ரகசியங்களை அதில் சொல்லிக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்ன அற்புதமாக சொல்கிறேன். அப்போது நம்மளுக்கு நடக்கலைன்னா எங்கே ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணின்னு இருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றால் நிச்சயமாக நடக்கும். அதே போல தான் கரையான், கபடு என்ற ஒரு கரையான், பொய் பேசுகிற கரையான், புறங்கூறுதல் ஒரு கரையான், பிறர் பொருளை அபகரித்து வர, இப்படிப்பட்ட கரையான்கள் உன் இருதயத்துக்குள்ளே இருந்தால் எப்படி ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ளே வருவார், தங்குவார். ஆகவே கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ளே வந்து தங்கி அவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும்னா அவரை நீ உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளே இருக்க எல்லா அசுத்த ஆவிகளையும் வெளியே அனுப்பணும். இப்படி தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லி, இதைத்தான் கர்த்தர் அன்றைக்கு குமாரனை அனுப்பி, அப்பா போய் எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அவர் சொன்னார், ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள. ஏண்டன்னா அன்றைக்கு யோவான் 12:37 பட்சம்னா அவங்க முன்னாடி அற்புதம் செய்கிறாரு. அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொல்கிறாரா? யோவான் 12:37 அவர்கள் கண் முன்னாடி அற்புதம் செய்கிறாரு. அற்புதம் செய்தே அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா இப்போ நம்ம யார் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன அவர் வந்தார், என்ன கூப்பிட்டாரு, அவர் சொல்லிட்டு போயிட்டார். தயவு செய்து இதுவரை நீங்கள் கேட்ட சத்தியெல்லாம் வேறு. இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதிவேற்றுக் கொள்ளுங்கள். உண்மை தான் நான் பேசுகிறேன். ஆகவே கர்த்தர் வசனத்தின் மூலமாக தான் அவங்களை என்ன பண்ணுறாராம்? நீங்கள் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நியாயம் செய்யப்படுன்றார். தண்டிக்கிறன்ற வார்த்தை சொல்ல, நியாயம் செய்வன்றார். வசனத்தின் அப்படியே பிரச்சனை வந்தோம்னா அதில் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆகவே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். நாம் கர்த்தரை உறுதியாக, எனக்கு நடக்கலை, நான் போன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எப்படி ஆகிடும்? எப்படி ஆக்சிடெண்ட் வரும்?
சங்கீதம் 32:8 சொல்கிறார்ல, கடைசி வாசம் நினைக்கிறேன், துன்மார்க்கன அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா துன்மார்க்கு, நீ ஏதோ தப்பு பண்ணுகிற, ஏதோ கர்த்தருக்கு பெரியமெல்லாம் நீ ஓடுற. ஒரு 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 கோழி குஞ்சு அந்த தாய் பறவை பக்கத்துலேயே மேய்ஞ்சினந்தா கரெக்டாக அடிச்சுன்னு போவானா, பருந்து அடிச்சுன்னு போவோமா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டா தான் பருந்து வருது, அடிச்சுன்னு போகுது. அதே தான் நம்முடைய வாழ்க்கை. பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டே வருகிறான். அதில் யார் அகப்படுறாங்கன்னா அவருடைய வேதத்தை விட்டு தூரம் போக போக போயிடுறாங்க. அதைத்தான் தாவீது அழகாக சாலமோனுக்கு சொல்கிறார். 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ முதலாவது உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கு கைவிடுவாராம். அதாவது நம்ம ஒரு நாள் தான் சொல்கிறோம், அவர் நிரந்தரமான்ட்டார். ஆகவே இதைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த திருமண தம்பதிகளில் பிரச்சனை என்று ஜெபம் பண்ணிங்க, ஓகேவா? அது சில குறிப்புகளை நான் கொடுக்குறேன். இப்போது திருமண தம்பதிகளுக்கு ஏன் பிரச்சனை வருது? என்னை திடீர்னு எழுப்பார் காலையில் கர்த்தர். யாருக்கு திருமணமோ அன்றைக்கி காலையில் எழுப்பார், மகன் அவங்க வீட்டுக்கு போ, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்துரு அப்படி சொல்லுவார். எத்தனையோ குடும்பங்களுக்கு போயிருந்தேன், டேவிட் சார் அவங்க பையனுக்கு கூட போயிருந்தேன். அடுத்தது ஒரு 4-5 ஃபேமிலிக்கு போயிருந்தேன். இங்கே லோக்கலில் ஒரு ஃபேமிலிக்கு போனேன், சைனாபுரத்தில் தான் அவருக்கு இருக்காங்க, அவர் நல்ல இதில் தான் இருக்காங்க. காலையில் எழுப்பினார், மகன் அவங்க வீட்டுக்கு போ, 6 மணிக்கு போ. அந்த பையனை உட்கார வச்சு 1 hour அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு சொன்னார். போய் உட்காந்து பார்க்குறேன், அக்கா என்னக்கான்னா இருங்க தருவான் 3/4 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. எபிரேயர் 13 சொல்லுவார், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் உங்களை அறியாமலே தேவதூதர் வராங்க. நீங்கள் அசட்டை பண்ணால் என்ன நடக்கும்? வந்துக்கிறது யார்? அவருடைய அனுமதி இல்லாத யாரும் போக மாட்டாங்களே. இப்போ அவர் கூட கூப்பிட்டாரு. நேற்று சாயங்காலம் என்னை வந்து கூடும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் என்ன பைபிளே திறக்கலை. நான் ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன், தம்பி என்னை கூப்பிட்டேன், நான் பாட்டு வேலை செய்யணும் கிடக்குறேன், நான் பயங்கர பிஸி. உண்மையாக சொல்கிறேன், வேதத்தை அவர் என்றைக்கு சொன்னார் வந்து திறக்கவே இல்லை. சரி என்ன பேசுவது, என்ன சொல்லிக்கிறாரு? உங்களை இழுத்துன்னு போவாங்க, அங்கே பேச தெரியுங்கல்ல, நான் பேசுவேன்னார். அதுதான் பேசுகிறார். ஏன்னா நம்ம ஒன்று ஆயத்தப்படுத்தின்னு வந்தால் அவர் ஒன்றை அங்கே ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைய ரகசியங்கள் தெரியல, அவங்களை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டார் இங்கே வந்தோடனே. ஓகேவா? அப்போது அந்த திருமண தம்பதிகள் அவங்களுக்கு நான் 20 வருஷமாக ஒரு ஆலோசனை எழுதினேன், திருமண தம்பதிகள் கர்த்தர் சொல்லும் ஆலோசனை. அதை நான் என்ன பண்ணேன், டாக்டர் கொன்லஸ் மன்னர் கொடுத்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறாரு. ஒய்வில்லியம் பிஷப்புக்கு அனுப்பினா எப்படி பண்ண அவ்வளோ அழகாக எழுதிக்கிறேன். சரி என்ன அவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தின் மூலமாக என்ன வசனத்தை கொடுத்தார்? தாமதிக்கிறார் என்று 2 பேதுரு 3 தாமதிக்கிறார் என்று சில 2 கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாம ஒருவரும் கெட்டு போக எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். அப்போ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு திருமண தம்பதிகளுக்கும் முதல் மகனை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மகன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் 30, 60, 100 ஆத்துமாக்களை உள்ளே கொண்டாந்தால் எல்லோரும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஒழிவாங்க. அப்போ ஏசப்பா ஆரவாரத்தோடு வருவார். ஐயோ என் போகிறேன், என் பிள்ளைங்க எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க. யாரும் அக்கனிக்கு போகல, அக்கனிக்கு போகிறதுக்கு கர்த்தருக்கு பிரியமா? அதுக்கு அவர் வந்து ஏறிக்க தேவையில்லையே, எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரணும். ஆகவே அந்த திருமண தம்பதிகளுக்கு நாம் ஜெபிப்பது சரி, ஒரு சப்போர்ட்டு தான். ஆனால் அந்த குடும்ப தலைவன் என்றைக்கு அந்த திருமணம் 3 முடிச்சு போடுறாரோ அப்போது அவர் குடும்ப தலைவராகிறார். அன்றைக்கு ராத்திரி குடும்பம் ஆரம்பிக்கும் போதே, ஃபஸ்ட்டு குடும்பம் ஆரம்பிக்கும் போதே, அந்த திருமணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நைட் அவங்க போனாங்கன்னா 1 மணி நேரம்
தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு 3 காரியங்களை பேச வேண்டும், செய்ய வேண்டும். கர்த்தரோடு உடன்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இருவரும் ஒருமனப்பட்டு 3 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தருக்கு மிக பிரியம். ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டும். என்ன நன்றின்னா, அப்பா பிறந்தது முதற்கொண்டு திருமணம் வரை நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி. அப்போது மாறி மாறி சொல்லும்போது கர்த்தர் மிக 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 சந்தோஷப்படுவார். எபிரேயர் 13:14-15 சொல்கிறார் இல்லையா, உங்கள் உதட்டின் கனியாகி சோஸ்திர பலியை எப்பொழுது எனக்கு ஏறிடுங்கள் அப்படி சொல்கிறார். அப்போது அவருக்கு நாம் செய்ய வேண்டியது நன்றி மாத்திரம். அதை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். செகண்ட், விண்ணப்பம் பண்ண வேண்டும். சாலமோனுக்கு அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்த உடனே சாலமோன் என்ன பண்ணார்? ஐயா இது பத்தலை ஐயா, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டாரா? இல்லையா, ஐயா இந்த மக்களை எப்படி வழி நடத்துது என்ற ஞானத்தை கேட்டார். அதே போல தான் 2 குடும்பத்தோடும் 2 உறவுகளோடும் திருச்சபையோடும் பணி செய்யும் இடத்திலையும் நண்பர்களோடும் 2 குடும்பத்தின் பேர் நான் எப்படிப்பா சமாதானமாய் வாழ்வது? ஏனென்றால் மத்தேயு 10:34 சொல்லுகிறாரு, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அனுப்பல, பட்டயத்தை வைத்திருக்கிறார். பட்டயம் என்பது சாத்தான் பிரிவினை உருவாக்குகிறவன். இந்த குடும்பம் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு நினைக்கும் ஒரே ஒருத்தன் யாருன்னா சாத்தான். 2 குடும்பத்தை பிரிக்கணும்னு அப்பத்திலேருந்து ஆயத்தப்படுவான். ஆகவே தான் 14 சொல்லுகிறார், யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போக. அப்போ எப்படிவா அந்த குடும்ப பிரச்சனை ஆகும்? முதல் ஆதாமை தேவன் படைத்தார், ஏற்ற துணையாக ஏவாளை படைத்தார். அதற்கு தொல்லையாக அது மாறி போச்சு. அது தொல்லையாக மாறத்துக்கு யார் காரணம்? ஏவாளா? குடும்ப தலைவன் முழங்கால் போடு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆதாம் கர்த்தரோடு ஐக்கியப்படாதனால தான் பாவத்துக்குள்ளே போனார். இந்த செகண்ட் ஆதாம் என்ன செய்தார்? அப்பா அங்கே பெரிய கட்டுவிரியன்லாம் இருக்குது, அந்த கட்டுவிரியங்களோடு நான் எப்படி வாழ்வது, எப்படி பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தில் பிதாவோடு போய் டெய்லி ஒலிவு மலையில் போய் என்ன பண்ணுறாரு? ஜெபித்து கேட்கிறார், தன்னை தாழ்த்தி முழங்கால் படிடுறார். ஆகவே அந்த பிசாசை ஜெயித்தார். அங்கே அழகான பழம் சொல்லிட்டு, அழகான பழம் அதை ஆதாம் சாப்பிட்டார். இங்கே சாத்தா வந்து 2வது ஆதாம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்க அனைத்தும் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாரு, இதெல்லாம் உனக்கு தரணும்னா நீ என் காலில் விழுந்து வணங்க. அங்கே என்ன சொல்கிறார் அப்பா ஒரே செகண்டில்? அப்போல இப்போ சாத்தானே, அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறத வாசிய பிதா சொன்னாரே, அது நீ வாசித்தேன். அதோடு போனோம் தான். அப்பாலே போன்னு சொன்னால் போயிட்டான் இல்லையா? அதன் பிறகு டைரெக்டாக வந்தான். நான் அவர்கிட்ட இன்டைரக்டாக வரான். இன்டைரக்டர்னா அங்கங்கே யாருக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி பிரச்சனையை உருவாக்குறது. ஆகவே அந்த திருமண தம்பதிகள் திருமணமாகும் அன்று இரவிலிருந்து தன்னை தாழ்த்தி அந்த குடும்பத் தலைவன் முழங்கால் போட்டால் ஏயா பிரயோஜனை வருது, ஏயா பிரச்சனை வருது? அவ்வளோ தெளிவாக நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார், வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு பிரச்சனை வரணும்? ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்கள் ஜெப குறிப்புகளுக்கு ஏற்ற பதில் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? திருமணத்துக்காக ஜெபிச்சுங்க, குடும்ப பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனையாக வருது, ஜெபிக்கணும். ஜெபிப்பது எப்படின்னா தன்னை முழுசாக அர்ப்பணிக்கணும், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தை, 3ஐயும் ஒப்படைக்கணும். இதை 3ஐயும் ஒப்படைக்கிற யார்? இந்த 3ஐயும் ஒப்படைக்கிறவர்கள் கிறிஸ்தவர் அல்ல. ஒரு இண்டு செத்து பாருங்கள், டக்குன்னு போகிறான், போய் நிற்கிறதே சிலை முன்னாடி தன்னை முழுசாக எல்லாத்தையும் ஒடுக்கிறான், அப்படியே அனைத்தையும் ஒடுக்கிறான். ஆனால் நாம் அதை செய்யறதில்ல. ஆகவே தான் நமக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி வருது. ஆகவே இந்த ஜெப குறிப்புகள் யாராருக்காக நீங்கள் ஜெபித்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இதை நீங்கள் போய் பதிவிடுங்கள்.
இப்போது சீக்கிரம் முடிச்சிடுறேன், என்ன லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? சரி, இப்போது நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால், நம்மிடத்தில் ஏசப்பா வந்து நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வேண்டும் என்றால், நமக்கு யாக்கோபு 5 கூட அழகாக சொல்லியிருக்கார், நீங்கள் ஒருவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் எடுத்த ஒன்று போய் டக்குன்னு ஜெபிச்சிடாதீங்க. முதல்ல நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். அப்படி தான் அதில் எழுதியிருக்கார், கரெக்டாக? முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். அப்பா, நான் இப்போ காபிரியலுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்ப்பா, நான் என்ன பாவம் செய்யணும், தயவுசெய்து மன்னிச்சிருப்பா. அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் நமக்குள் ஆவியானவர் வரமாட்டார். அப்போது நான் செய்யும் ஜெபம் அவருக்கு போய் பலனளிக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்தம் ஆக வேண்டும். அப்போ நான் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இப்போ யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? யாரம்மா நீங்கள் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்களாம்மா? நீங்கள் எடுத்துட்டீங்களா? எங்கே எடுத்தீங்க? முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? மத்தேயு 3:11 படிங்க. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போது நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் யார் கொடுத்தது? எங்கே கொடுத்தார்? அவர் யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கலையே. அவர் என்ன சொல்லிக்கிறாரு? எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் 2 ஞானஸ்தானம். ஃபஸ்ட்டு அவர் 2 ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்போது நீ எடுத்த ஞானஸ்தானம் யார் கொடுத்தது? யோவான் கொடுத்தது. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம். ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பது சரீரத்தை கழுவது. யோவான் சரீரத்தை கழுவிட்டார். யோவான் சரீரத்தை கழுவி, ஐயா நான் இந்த உலக சரீரத்தை கழுவி, இண்டஸ் கூட அப்படி தானே போய் முழுகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் ஒன்று தான். ஆகவே நீ சரீரத்தை கழுவுனா பரலோகத்துக்கு போக முடியாது. சரீரத்தை கழுவுனா பூலோகத்துக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு போ. அப்போ நீ நான் சரீரத்தை கழுவி, அதாவது உன் மேலே இருக்கிற நாத்தமெல்லாம் கிளியர் பண்ணி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அனுப்புகிறேன். அவர்கிட்ட போய் நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள். அப்போது இந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர்? இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர்னு சொன்னால் 12 சீஷர்கள். கரெக்டா? 12 சீஷர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். மொத்தம் எத்தனை பேர் போனாங்க? ஏசப்பாவோட 120 பேர் போனாங்க. 120 பேர் அவரோட ஊழியத்துக்கு போனாங்க. முதல்ல 50 பேர் போயிட்டாங்க, கண்டு போயிட்டாங்க. ரெண்டாவதாக லூக்கா 10 படிச்சிங்கன்னா மொத்தம் 70 பேர் அவருடைய ஊழியத்துக்கு அனுப்புகிறார். மொத்தம் 70 பேர் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அதன் பிறகு இந்த 58 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 6:59 படிச்சிங்கன்னா, அவர் கப்பர்நகூமில் ஜெப ஆலயத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஜெப ஆலயத்தில் பேசுகிறாரு. ம் 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 எப்பாரு ஜெப ஆலயத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்பா, நீ என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா, என்னுடைய வேலையை நான் விட்டு போனால் என் பணியை நீங்கள் செய்யணும்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், மத்தேயு 5:3 சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னம்மா அப்படின்னா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் என்ன அப்படின்னா? அவர் ஆவியாக வந்தார். யார் வந்தது? ஆவியா? ஏசப்பா ஆவியாக வந்தார், எளிமையாக வாழ்ந்தார்.
எங்கே போனார்? எதுக்காக போனார்? யோவான் 14 சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை எல்லாம் கூட்டு போகிறேன். யாரெல்லாம் கூட்டு போவோன்னா, ஐயா நான் முழுக்க ஞானம் சேர்த்துட்டு அவங்களெல்லாம் கூட்டு போவார். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார்? ஒன்றும் கிடையாது, அவருடைய வார்த்தைகளுக்குள்ள நீ முழுகணும், அதுதான் சொல்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி, ஒன்று பேதரில் சொல்லுவார்ல, நான் பரிசுத்தர் ஆனபடினால் நீங்களும் பரிசுத்தராயிருக்க. அப்போது வசனத்தை மாத்திரம் நான் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ ஞானஸ்தானம். அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கலைன்னா நீ ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போது அந்த 58 பேர் என்ன பண்ணுறாங்க? ஐயா இவ்வளோ எளிமையால் எங்களால் வாழ முடியும், நான் சௌகரியமாகிற ஆள், நான் லக்ஸுரியாக வாழ ஆள், ஆகவே நான் அப்படி வாழ முடியாது. ஆகவே 58 பேர் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் அவங்க போயிட்டாங்க. 12 பேர் கேட்குறாங்க, அவரையும் பார்த்துக்க, ஐயா நீங்களும் போயிட மனதாக இருக்கிறீங்களான்னு சிஷ்யரை பார்த்துக்க, ஐயா நாங்கள் எங்கே போவோம் உண்மைட்டுன்றார். அப்போது அதில் இங்கே மத்தேயு 19 பட்சம்னா பேதுரு கேட்குறாரு, அப்பா நாங்கள் கலிலேயாவில் மீன் பிடிச்சின்னு இருந்தோம், எங்களை நீங்கள் அழைச்சிங்க, நான் மனுஷரை பிடிக்கல ஆக்குறேன், வாங்க நீங்கள் வந்துட்டேன், எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டால் அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, மறுஜென்ம காலத்திலே, மறுஜென்மன்னா 2வது நியாய தீர்ப்பு காலத்தில் உங்களை நியாயம் விசாரிக்கலாக என் பக்கத்தில் இருப்பீங்கன்றார். அப்போ அந்த 12 பேர் எங்கே இருக்கிறாங்க? இப்போ அப்பாவோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்தானம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். எடுத்ததெல்லாம் ஞானஸ்தானம் அல்ல, இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்போது அந்த ஞானஸ்தானம் ஏசப்பா யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:4 படிச்சிங்கன்னா, நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு எழுதியிருக்கிறா பாருமா. 4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினால தான் கொடுத்தாரு, ஆனால் நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசு பெற்றுக்கொள். அப்போது ஏசப்பா அந்த 12 பேருக்கு மாத்திரம்தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை. அதனால் சொல்கிறாரு, அந்த அப்படியே படிச்சுன்னு வந்தோம்னா, அவர் ஏசப்பா வந்து அவர் கூட யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட. சில கேள்விகள் வருது. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்தார், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார், அந்த தண்ணியில் இருக்கிறவர்களும் பிதா ஏசப்பாவோட பேசினாரா? தண்ணியில் இருக்கிறவரில் ஏசப்பாவோட பிதா பேசலை. அவர் மேலே ஏறி கரை ஏறின பிறகு ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். அதில் ஒரு ரகசியத்தை பார்த்தீங்களா? பிரதர்லாம் காட்டில் தான் இருக்கிறீங்க, இன்னும் டவுன் வரல. அழகான புறா உட்காந்து கத்தோம். அந்த புறா கத்துற டியூனை கேட்டிருக்கீங்களா? என்ன எப்படி கத்துது சொல்லுங்கள், கத்திக்காமீங்க. அது கத்துறதில்லை, அது சாதாரண இல்லை. அந்த காக்காவை, அந்த புறா வந்து கூக்குன்றது வீட்டு புறா. இந்த காட்டு புறா கத்தும்போது கவனித்திருக்கிறீங்களா? அதே நேரம் எந்த வீட்டுக்கு ஆபத்து வருதோ, எந்த வீட்டில் ஆக்சிடெண்ட் நடக்க போதோ, அந்த வீட்டு மேலே அந்த புறா உட்காந்து அன்றைக்கு கத்தும். நான் உண்மையாக பேசுகிறேன், நான் 2 பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாத. ஆகவே அந்த புறா வந்து அவங்க வீட்டு மேலே உட்காந்து ஏசப்பா வா வா வான்னு அந்த டியூன் எனக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தது அதுதான். நீங்கள் அதை ருசித்தா உங்களுக்கு தெரியும், அதை ருசிக்கணும். சரி, காக்காயை கூப்பிட்றாங்கல்ல, ஏன் புறாவை யாரும் கூப்பிட மாட்டாங்க? இந்த உலகத்தில் 2 தான். அதே போல் இந்த புறாவுக்கு கசப்பு தன்மை இல்லாத ஒரு ஜீவன், கபடு இல்லாத. அதுக்கு தெரியுமா, பிச்சின்றது ஒன்று கிடையாது. புறாவுக்கு பிச்சு கிடையாது. அப்போ என்ன, அது பாவம் இல்லாத பரிசுத்தமானது.
ஆகவே ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்றால் அவருடைய ஆவிக்குள்ளே நம்ம முழுகணும், அவருடைய ஞானத்துக்குள்ளே முழுகணும். அதுதான் ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம். சரி, இந்த பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாவது ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் அக்னியின் ஞானஸ்தானம். ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவின் ஞானம். இந்த என் பிள்ளைங்கள்லாம் பரிசுத்தமாகணும், என் பிள்ளைங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும் வந்து சொன்னார். அதை நாம் செய்யவில்லை என்றால் ரெண்டாவது என்ன ஞானஸ்தானம்? அக்னி ஞானஸ்தானம். 2 பேர் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, முன்பு இருந்த வானமும் பூமியும் தண்ணியினால் அழிந்தது என்பதை இதுவரை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்க வானம் பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போக நாள் வரை காக்கப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாறாமல் ஒருவரும் கெட்டு போக எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்பா இன்றைக்கு பொறுமையாக இருக்கிறார். ஏனென்றால் கடைசி காலத்தில் ஒரு சிலர் எழுப்புறார், நீ போய் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடு, நீ போய் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் கொடுன்னா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள சொல்லு. ஆகவே உட்கார்ந்து திடீர்னு ஒரு நாள் எழுப்பினார். எழுந்தேன், ஞானஸ்தானத்தை குறித்து போய் சொல்லுன்னாரு. என்னப்பா சொல்லணுன்னே டக்குன்னு உட்காந்தேன், ஒரு சில குறிப்புகளை எடுத்தேன். உடனே என் பொண்ணுங்கிட்ட கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் நல்லா அழகாக ரெடி பண்ணி எனக்கு கம்ப்யூட்டரில் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு அதை பதிவேட்டின்னு இருக்கிறேன். இதுவரை எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா அம்மா சொன்ன மாதிரி, ஐயா நான் வாலாஜாவில் எடுத்தேன், நான் அங்கே எடுத்தேன். நான் ஒரே ஒரு தம்பி மட்டும்தான், பாகாயத்தில் சாலமோன் தம்பி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண வந்தாப்புல, அண்ணா புது வருஷத்தில் ஒரு ஜெபம் பண்ணுங்கண்ணாப்ல, நீ ஞானஸ்தானம் எடுத்துறியாப்பான்னு கேட்டேன். என்ன எடுக்கலன்னாப்புல. அட என்னடா இது இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலன்றாப்லையே, என்னப்பா ஞானஸ்தானம் எடுக்கலன்றா? ஏன்னா எல்லோரும் இது வரலாம், யாரை கேட்டாலும் ஒரு சர்ச்சில் போயிட்டு உட்காந்தா எல்லோரும் கை தூக்குறாங்க. என்னப்பா ஞானஸ்தானம் இல்லை? இல்லைண்ணா ஜலத்தை நான் எடுத்துட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் என்ன எடுக்கலண்ணா, ட்ரை பண்ணிக்கிறேண்ணா. சூப்பர் மேன். அப்புறம் தான் அவருக்கு விலைக்கு சொல்லி, அது ஒரே தம்பி தான் அப்படிப்பட்ட. ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் யாருமே எடுக்கலை, பேராயர் எடுக்கலை, ஐயருங்க எடுக்கலை, யாருமே ஞானஸ்தானம் எடுக்கலை. முக்கியமாக எங்கள் பேராயர் ஞானஸ்தானமே எடுக்கலை. தமாஷ் சொல்ல, நான் குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை, யாரும் ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போது ஞானஸ்தானம் நீ எடுத்தீன்னா உன் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும், உன் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும், நீ பேசும் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் ஒரு உறுதிமொழி எடுத்துங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கல. சரி, ஞானஸ்நானம் எடுத்து அவர் என்ன சொல்லிட்டு போனார்? மத்திய 28 என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும், என்ன அழகாக சொல்கிறேன், நான் கட்டளையிட்ட, என்ன கட்டளையிடுறாரு? எப்பா எளிமையாக வாழணும், இரக்கம் பண்ணணும், சமாதானம் பண்ணாடா. என்னப்பா இவ்வளோ பெரிய கட்டளையிட்டார்? என் வாழ்க்கையில் நான் சமாதானம் பண்ணுறத செய்கிறதே கிடையாது, அது எங்கே பாரு சண்டை வைக்கிற வேலை தான் என் வேலை. இதுதான் ஞானஸ்தானம். இது ரொம்ப ஆழமாக போன தயவுசெய்து. அதாவது இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் போய் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். என்னடா இது, நம்ம இப்படியே இருந்தால் நம்ம எப்படி சந்தோஷமாக வருதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோசரோடு ஜபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஜெபம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்தினால் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆகவே இப்போது இந்த 12 பேர் செய்த அற்புதங்கள் என்னடான்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, யாக்கோபு யோவானோ எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன இருக்காங்க? ஒரு சப்பானி பிச்சை கேட்டுக்கிறார். இவங்கள பார்த்தோன்னே கேட்குறாரு. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? என்னிடத்துல காசு இல்லைப்பா, ஆனால்
இயேசு கிறிஸ்து நாம் எழுந்து நடந்தாங்களா? நடக்கிறாங்களா? அப்போது அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால்தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வந்தார், அற்புதம் செய்தார். நான் அற்புதம் செய்துட்டு சொல்லிவிட்டு இவங்க சொத்துங்களை வாங்கி கூச்சினுந்தா இல்லை, அவரால் அற்புதம் நடந்தது, அவரால் அற்புதம் நடந்தது. எப்படி நடந்துடும்? ஞானஸ்தானம் எடுக்காது எப்படி நடந்துடும்? இந்த உலக ஆசைகள் இருக்கும்போது எப்படி அவங்க அற்புதம் செய்திருவாங்க? எல்லாவற்றையும் வெறுத்து, எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, ஒரு பையன், 3 பேருமே டாக்டர் தாங்கிறாங்க. 2 பொண்ணுங்க சுத்தமாக உலக வாழ்க்கையை வெறுத்துட்டாங்களே, உலக ஆசைகள் அனைத்தையும் வெறுத்துட்டாங்களே. அவங்க நிறைய புக்ஸுங்க எழுதியிருக்காங்க, நான் கொடுக்குறேன், நீ அப்புறமா பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடு. ஆகவே ஞானஸ்தானம் என்றால் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய வார்த்தைகளை முழுசாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட்டால்தான் நாம் பரலோக வாழ்வை நாம் காண முடியும். ஞானஸ்தானம் ஏற்றுட்டேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, இனி நீங்கள் பேச வேண்டியது, ஐயா தயவுசெய்து இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலை. நான் போன மார்ச் மாதம் தான் எடுத்துட்டேன். அதன் பிறகு என்கிட்ட நிறைய மாறுதல் என்னென்னா, என் நண்பன் தான், கிளாஸ்மேட்டு தான், நானும் சர்மாவும் பேசிக்க திட்டிடுவேன். ஆனால் இப்போ அப்படி செய்யறதில்ல. போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர், சார் என்ன சார் இந்த பேராயத்தை இப்படி ஆக்கிட்டாருன்னா யாருங்க அப்படின்னு கேட்டேன். சாரி, அவர் பேராயர் அல்ல, பார்வோன். அவர் பார்வோன். ஏண்டான்னா காபிரியேலுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் காபிரியேலுடைய இன்னும் பரிசுத்தப்படுத்துக்காகவும் அவரை அங்கு வைத்திருக்கிறார். காபிரியேல் என்ன பண்ணார்? எப்படின்னா, என் பையனுக்கு இடம் வாங்கிடணும், நான் பேராயர்கிட்ட போகிறேன், ஏசப்பா நான் இன்றைக்கி பேராயரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்னடா இவன் நேற்று முட்டி போடல, முந்தினேற்று முட்டி போடல, போன வாரம் ஃபுல்லாக முட்டி போடல, பையனுக்கு அட்மிஷன் கேட்கும்போது மட்டும் வந்து இப்போ முட்டி போட்டானே. சரி, அப்படின்னா இவனை என்ன பண்ணனா, அங்கே சர்மா கிட்ட சொல்லி 2 திட்டி அனுப்ப சொல்லணும். அங்கே போனோடனே அவர் திட்ட என்ன பண்ண, நீ என்ன செய்யணும்னா வந்துட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணணும். அப்போ உன்னை சிட்சித்து பார்க்குறார், உன்னை சோதித்து பார்க்குறார். இதுதான் நடக்கும் உண்மைகள். இதுதான் இன்றைக்கு பேராயம் நடந்துன்னு இருக்கு. நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துக்காக நம்ம பாவம் செய்கிறோமா, நம்முடைய வார்த்தையில் பாவம் இருக்குதா, அதை பார்க்க தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை வைத்திருக்கிறார். ஆகவே தயவுசெய்து ஞானஸ்தானம் இந்த நாளில் நான் வந்தது இதை மட்டும் பேசலான்னு வந்து அதுக்குள்ளே இந்த ஜெப குறிப்புகள்லாம் வந்ததுனால கொஞ்சம் மாறிச்சு. ஆகவே இந்த நாளில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு மற்றவர்களையும் போய் ஞானஸ்தானத்தில் கொண்டு வாங்க. உங்களால் கூடுமான மட்டும் 2026 அநேக ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவிக்குள் வழிநடத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த காபிரியேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உன் மகளை நீங்கள் IAS படிக்க வேண்டும். இந்த ஊழியம் இன்னும் வளர வளர கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.